ஓம் சாந்தி 29/8/2022 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய தெய்வீக இனிமையான நடத்தையின் மூலம் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து ஆஸ்திக்கு அதிகாரி ஆக்க வேண்டும். கேள்வி: எந்த குழந்தைகள் ஆத்ம அபிமானியாக இருப்பார்களோ அவர்களின் அடையாளங்கள் என்னவாக இருக்கும்? பதில்: அவர்கள் மிக மிக இனிமையானவர்களாக, அன்பானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அக்யூரேட்டாக ஸ்ரீமத் படி நடப்பார்கள். அவர்கள் ஒருபோதும் எந்த ஒரு வேலைக்கும் சாக்கு போக்கு சொல்ல மாட்டார்கள். சதா ஹாஜி, அதாவது சரி பாபா, செய்கிறேன் என்று சொல்வார்கள். ஒருபோதும் முடியாது என்று சொல்ல மாட்டார்கள். அதுவே தேக அபிமானம் உடையவர்கள், இந்த வேலையெல்லாம் செய்தால் என்னுடைய மரியாதை போய்விடும் என்று நினைப்பார்கள். ஆத்ம அபிமானம் உடையவர்கள் சதா தந்தையின் கட்டளைப்படி நடப்பார்கள். தந்தையை முழுமையாக மதிப்பார்கள். ஒருபோதும் கோபத்தில் வந்து தந்தையின் கட்டளையை மீற மாட்டார்கள். அவர்களுக்கு தங்களுடைய தேகத்தின் மீது பற்று இருக்காது. சிவ்பாபாவின் நினைவினால் தங்களுடைய வளங்களை அதிகரிக்க செய்வார்கள். கெடுத்து கொள்ள மாட்டார்கள். இந்த முரளில பாபா ஞானம் புரிய வைக்கிறது ரொம்ப சகஜம். ஆனால் ஆத்ம உணர்வில் இருக்கிறதுக்கு நிறைய முயற்சி செய்யணும், உழைப்பு இருக்கு அப்படின்றார். வெளியில உலகம் ரொம்ப மோசமாக இருக்கு. அங்கே உங்களுக்கு நல்ல சங்கம் எல்லாம் கிடைக்காது, சகவாசம் எல்லாம் கிடைக்காது. ஆனால் இங்கே ஞானத்தில் உங்களுக்கு நல்ல சகவாசம் கிடைக்கிது. இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களுடைய சகவாசத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்றது பாபா புரிய வைக்கிறார். ஞானத்தில் கூட எல்லாரோடு சேரக்கூடாது. யார் ஃபஸ்ட் கிளாஸ் ஞானியாக இருக்காங்களோ, யார் ஃபஸ்ட் கிளாஸ் முயற்சியாளர்களாக இருக்காங்களோ அவங்களோடு நம்ம சேரணும். அவங்களுடைய கம்பெனியில் சகவாசத்தில் இருந்தோம் அப்படின்னா நாம் கூட நல்ல உயர்ந்த நிலை அடைஞ்சிடுவோம். அதாவது நம்ம எந்த சங்கத்தில் இருக்கிறோமோ அந்த வண்ணம் பூசப்படும் அப்படின்றார். அதுவே நீங்கள் தேக அபிமானத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய செயற்கையில் இருந்தீங்க அப்படின்னா மண்ணின் அழுக்கு படிஞ்சிடும் அப்படின்றார். இந்த உலகத்தில் மிகவும் துக்கம், அடிதடி, சண்டை, கொலை, கொள்ளை நிறைய இருக்குது. ஆகையால் இதற்கு முள்காடுன்னு தான் சொல்லப்படுது. ஆனால் நீங்கள் இந்த உலகத்தில் இல்லை. நீங்கள் இந்த உலகத்திலிருந்து வெளியே வந்துட்டீங்க. நீங்கள் சங்கமத்தில் இருக்கீங்க. ஆகையில் நீங்கள் இல்லறத்தில் இருந்தால் கூட நம்ம சங்கமத்தில் இருக்கிறோம். சங்கமத்தில் நின்று இருக்கிறோம் அப்படின்றது புத்தியில் இருக்கணும் அப்படின்றார். சங்கமத்தில் இருக்கிறோன்ற நினைவு இருந்தாலே நமக்கு பாபா நினைவு இருக்கும். பாபா நினைவு இருந்ததுன்னா பாபாவின் ஸ்ரீமத்தும் நினைவு இருக்கும். ஆகையால் பாபாவின் ஸ்ரீமத் படி அக்யூரேட்டாக நடக்க முடியும், ஆத்ம உணர்வில் இருக்க முடியும். முரளியின் பாடல்: கள்ளங்கபடமற்றவர், தனிப்பட்டவர். ஓம் சாந்தி. பாரதம் பழமையான நாடு. அனைத்து தர்மத்தினரும் நாம் ஒருவர் பின்னால் ஒருவர் வந்திருக்கிறோம். நமக்கு முன்னால் பாரதம்தான் இருந்தது என்பதை அறிந்திருக்கிறார்கள். உண்மையில் பாரதம்தான் பழமையானது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அந்த நேரத்தில் பாரதம் மிகவும் செல்வந்த நாடாக இருந்தது. ஆகையால் சொர்க்கம் என்று அழைக்கப்பட்டது. இந்த நேரத்தில் குழந்தைகளாகிய உங்களைத் தவிர மற்ற மனிதர்கள் தந்தையை அறியாமலேயே இருக்கிறார்கள். நீங்கள்தான் அறிந்திருக்கிறீர்கள். அதுவும் வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்ப அறிந்திருக்கிறீர்கள். அழைக்கிறார்கள், பக்தி செய்கிறார்கள். ஆனால் தந்தையின் வாழ்க்கை சரித்திரம் யாருக்குமே தெரியாது. ஃபாதர் ஷோஸ் சன், சன் ஷோஸ் ஃபாதர். அதாவது தந்தை மகனை வெளிப்படுத்துவார்,
மகன் தந்தையை வெளிப்படுத்துவார் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள்தான் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும். தந்தையோ தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முடியாது. தந்தையோ வெளியில் செல்ல மாட்டார். குழந்தைகளாகிய நீங்கள்தான் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை சொர்க்கத்தை படைப்பவர் என்பதையும் புரிந்திருக்கிறீர்கள். இறைவன் சர்வவியாபி என்று சொல்கிறார்கள். சர்வவியாபி என்பதற்கு எந்த அர்த்தமும் இல்லை. துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர் என்று சொல்கிறார்கள் தானே. துக்கத்தை நீக்கக்கூடியவர், சுகத்தை கொடுக்கக்கூடியவர் ஒருவர் வேண்டும் அல்லவா? நீங்கள் கொஞ்சம் புரிய வைத்தீர்கள் என்றாலும் கூட சத்தியுகத்தில் உண்மையிலும் சுகமே சுகம் இருந்தது என்று புரிந்து கொள்வார்கள். இப்பொழுது துக்கமே துக்கமாக இருக்கிறது. எனவே அவசியம் அனைவருடைய துக்கங்களையும் தந்தை நீக்கியிருக்க வேண்டும். அதாவது மற்றவங்களுக்கு புரிய வைக்கும் போது இறைவன் சர்வவியாபி இல்லை. சர்வவியாபி என்ற வார்த்தைக்கு எந்த அர்த்தமும் இல்லை. இறைவனுடைய மகிமை செய்யும் போது துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர் என்று இறைவனை பார்த்து மகிமை செய்கிறாங்க. அப்போ துக்கத்தை நீக்கக்கூடியவர், சுகத்தை கொடுக்கக்கூடியவர் ஒருவர் தேவைதானே. இப்படி நீங்கள் கொஞ்சம் புரிய வச்சாலே போதும், சத்தியுகத்தில் உண்மையிலும் சுகமே சுகம் இருந்தது அப்படின்னு மனிதர்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்றார். அப்போ சத்தியுகத்தில் சுகம் இருந்தது, ஆனால் இப்போ துக்கமே துக்கமாக இருக்கு. அப்போ அவசியம் அனைவருடைய துக்கங்களையும் தந்தை நீக்கி இருக்கணும் தானே. அதனால் தானே மகிமை செய்கிறாங்க. இப்படி நீங்கள் புரிய வைக்கணும். இது சுலபமான விஷயம் அப்படின்றார். ஞானம் புரிய வைப்பது மிகவும் சகஜம். ஆனால் ஆத்ம அபிமானி ஆகுவது என்பது மிகுந்த உழைப்பிற்கான விஷயமாகும். யார் சிவ்பாபாவின் சேவையில் ஈடுபட்டிருப்பார்களோ அவர்கள்தான் ஆத்ம அபிமானியாக இருக்க முடியும். தேக அபிமானம் வந்து விடுவதினால் பிறகு அவரிடமிருந்து அந்த நறுமணம் நீங்கி விடுகிறது. அவருடைய நடத்தை மூலமாகவே இவர் தேக உணர்வுடையவராக இருக்கிறார் என்பது முழுமையாக தெரிந்து விடுகிறது. ஆத்ம உணர்வில் இருப்பவர்கள் மிகவும் இனிமையானவர்களாக, சகோதர சகோதரிகள் அனைவருமே கசப்பானவர்களாக இருக்கிறார்கள். இங்கு கூட யார் தேக அபிமானியாக இருக்கிறார்களோ அவர்கள் கசப்பாக இருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் ஆத்ம அபிமானியாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சிலர் தமோ பிரதான நிலையிலிருந்து தமோ வரை மட்டுமே வந்திருக்கிறார்கள். பிரதான தன்மை மட்டுமே நீங்கி இருக்கிறது. ஒரு சிலர் ரஜோ வரை வந்திருக்கிறார்கள். சதோ நிலைக்கு யாரோ ஒரு சிலர்தான் வந்திருக்கிறார்கள். மெதுமெதுவாக வந்து விடுவார்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஆத்ம அபிமானியாக இருப்பவருக்கு இந்த வேலையை நான் ஏன் செய்ய வேண்டும், இதில் என்னுடைய மதிப்பு மரியாதை போய்விடும் என்று ஒருபோதும் தேகத்தின் அபிமானம் இருக்காது. நீங்கள் பாகிஸ்தானில் இருக்கும்போது பிரம்மா பாபா கூட குழந்தைகளுக்கு கற்பிப்பதற்காக தேக அபிமானம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து வேலைகளையும் தானே செய்து கொண்டிருந்தார். தேக அபிமானியாக ஆகிவிடும் போது சத்தியநாசம் ஆகிவிடுகிறது. வெளியில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது யார் பிரஜைகளாக ஆகக்கூடியவர்களோ அவர்களையும் விட தாழ்வாக கீழே விழுந்து விடுகிறார்கள். பிரஜைகளில் கூட யார் பணக்கார பிரஜைகள் ஆகிறார்களோ அவர்களுக்கு கூட வேலைக்காரர்கள் இருப்பார்கள். ஆனால் இவர்களோ அதைவிட தாழ்வான வேலைக்காரர்களாக ஆகுவார்கள். இவர்களை விட அந்த பணக்காரர்களே மேல் அல்லவா? இவை அனைத்தும் புத்தியினால் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். சிலர் குழந்தைகளாக கூட ஆகுவதில்லை,
ஆனால் உதவியாளர்களாக மட்டும் ஆகிறார்கள். அவர்கள் கூட நல்ல செல்வந்தர்களாக ஆகிவிடுவார்கள். அதாவது பாபா இங்கே என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஆத்ம உணர்வில் இருக்கணும். அது எந்த வேலையாக இருந்தாலும் செய்யணும். இந்த வேலையில் நான் செய்தேன் அப்படின்னா என்னுடைய மரியாதை போயிடும், மதிப்பு போயிடும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஆனால் தேக அபிமானத்தில் வரக்கூடியவங்க இப்படியெல்லாம் நினைப்பாங்க. அதுக்கு பாபா சொல்றார், பாகிஸ்தானில் பிரம்மா பாபா கூட எல்லா வேலையும் செய்துட்டு இருந்தார். ஆகையால் தேக அபிமானத்தில் வந்தால் அவ்வளோதான், சத்தியநாசம் ஆகிடும், எல்லாமே போயிடும். அப்புறம் பிரஜைகளுக்கு வேலைக்காரர்களாக ஆக வேண்டி இருக்கும். பணக்கார பிரஜைகளுக்கும் வேலைக்காரர்கள் இருப்பாங்க இல்லையா? அதே நேரத்தில் சிலர் பக்கா குழந்தைகளாக ஆகிறதில்ல, ஆனால் நல்ல உதவியாளர்களாக ஆயிடுவாங்க. அப்போ அவங்களும் செல்வந்தர்களாக ஆயிடுவாங்கன்றார் பாபா. வெளி உலகம் மிகவும் மோசமாக இருக்கிறது. ஞானத்தில் எப்படிப்பட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ் சங்கம் இருக்க வேண்டும் என்றால் அதன் மூலம் நல்ல வண்ணம் பூசப்பட்டுவிட வேண்டும். அதாவது வெளி உலகத்தில் நமக்கு நல்ல சங்கம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அது மோசமான சங்கம்தான். எல்லாருக்குள்ளேயும் விகாரங்கள் இருக்குது, சுயநலம் இருக்குது. ஆகையால் அங்கே நமக்கு நல்ல சங்கம் கிடைக்காது. ஆனால் ஞானத்தில் கூட எப்படிப்பட்ட சங்கத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சங்கத்தில் தான் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல முயற்சி செய்யக்கூடியவர்கள், நல்ல தாரணை செய்யக்கூடியவர்களோடு தான் நம்ம இருக்கணும். அப்போ நாம் தாரணை செய்வோம், முயற்சி செய்வோம். அப்போ அந்த நல்ல வண்ணம் பூசப்படும் அப்படின்றார். அதுவே தேக உணர்வுடையவரின் சேர்க்கை கிடைத்து விடுவதினால் முற்றிலும் மண்ணின் அழுக்கு படிந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். பிறகு கட்டளைப்படி கூட நடப்பதில்லை. உலகத்தில் மிகவும் துக்கம், அடிதடி, சண்டை, கொலை, கொள்ளை நிறைய இருக்கிறது. இதற்கு முட்கள் நிறைந்த காடு என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து ஒதுங்கிவிட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் சங்கமத்தில் இருக்கிறீர்கள். நாம் இல்லறத்தில் இருந்து கொண்டே சங்கமத்தில் நின்றிருக்கிறோம் என்பது புத்தியில் இருக்கிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த உலகம் இல்லவே இல்லை. நீங்கள் அஷரீரியாக வந்தீர்கள், அஷரீரியாகி செல்ல வேண்டும். எல்லையற்ற தந்தை கற்பிக்கிறார் என்றால் அவர் மீது எவ்வளவு மதிப்பு இருக்க வேண்டும். குரங்கு யாரையுமே மதிக்காது. யானையை கூட பார்த்து குர் குர் என்று சத்தமிடும். அதாவது அகங்காரம் இருக்கக்கூடாது, குரங்கு போல இருக்கக்கூடாது, எல்லாரையும் மதிக்கணும் அப்படின்றார். யாருக்குள் கசப்பு இருக்கிறதோ அவர்களை தந்தை நல்ல குழந்தை என்று சொல்லுவாரா என்ன? சிலர் இன்று நன்றாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு மாயையின் புயல் ஏற்பட்டு விடுகிறது. நாம் புயலில் இருக்கிறோம் என்று கூட புரிந்து கொள்வதில்லை. பெரிய பெரியவர்களையும் கூட புயல் தாக்குகிறதல்லவா? நாடகம் என்றுதான் சொல்லப்படுகிறது. ஏறுவது மற்றும் விழுவது இது நடந்து கொண்டுதான் இருக்கும். விழுந்து விட்டார் என்றால் பிறகு எழுந்து நிற்க வேண்டும் அல்லவா? நமக்கு சிவ்பாபாவுடன் தான் வேலை. என்ன ஆனாலும் சரி, நாம் சிவ்பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும். இல்லை என்றால் எங்கே போவீர்கள்? கடையோ இது ஒன்றுதான் அல்லவா? இங்கு வராமல் முக்தி, ஜீவன் முக்தி கிடைக்க முடியாது. தந்தைக்கு முன்பு வந்தாக வேண்டும் அல்லவா? நீங்கள் ஒரு சின்ன இடத்தில் கூட இந்த கல்லூரியை திறக்க முடியும். நீங்கள் வழி மட்டுமே கூற வேண்டும். குருடர்களுக்கு ஊன்றுகோல் ஆக வேண்டும். கல்லூரி திறக்கணும்னா அதுக்கு நிறைய இடம் வேணும்னு எல்லாம் நினைக்காதீங்க. ஒரு சின்ன இடமாக இருந்தாலும் போதும். நீங்கள் என்ன எல்லாருக்கும் ஞானம் தானே சொல்ல போகிறீங்க, வழி தானே காட்ட போகிறீங்க. அதனால் சின்ன இடமாக இருந்தாலும் போதும், நீங்கள் திறக்கலாம் அப்படின்றார். ஏனென்றால் அனைவரையும் எழுப்ப வேண்டி இருக்கிறது.
தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள், அவ்வளவுதான். உங்களுடைய படகு கரை சேர்ந்து விடும். மற்றபடி வேறு செலவுக்கான விஷயம் எதுவும் இல்லை. புரிய வைப்பது மிகவும் சுலபமாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஞானி ஆத்மாக்களின் சகவாசத்தில் இருக்க வேண்டும். ஆத்ம அபிமானியாக வேண்டும். தேக அபிமானம் உடையவர்களின் சகவாசத்தில் இருந்து தூர விலகி இருக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், யஜ்யத்தை மிகவும் அன்போடு உண்மையான உள்ளத்தோடு பராமரிக்க வேண்டும். மிகவும் அன்பானவராக இனிமையானவராக ஆக வேண்டும். நல்ல குழந்தையாகி காட்ட வேண்டும். எந்த ஒரு கட்டளையை மீறக்கூடிய தவறும் செய்யக்கூடாது. வர்தானம், ஞானம், குணம் மற்றும் சக்திகளினால் நிரம்பியவராகி தானம் செய்யக்கூடிய மகாதானி, அதாவது மகாதானம் செய்பவர் ஆகுங்கள். முழு நாளில் எந்த ஆத்மாக்கள் சம்பந்தம் மற்றும் தொடர்பில் வருகிறார்களோ மகாதானியாகி அவர்களுக்கு ஏதாவது ஒரு சக்தியின், ஞானத்தின், குணத்தின் தானம் கொடுங்கள். தானம் என்ற வார்த்தையின் ஆன்மீக அர்த்தம் ஒத்துழைப்பு கொடுப்பதாகும். உங்களிடம் ஞானத்தின் பொக்கிஷம் இருக்கிறது என்றால் சக்திகள் மற்றும் குணங்களின் பொக்கிஷமும் இருக்கும். மூன்றிலும் நிரம்பியவர் ஆகுங்கள், ஒன்றில் மட்டும் அல்ல. எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும், நிந்தனை செய்பவராக இருந்தாலும், குறை சொல்பவராக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் உள்ளுணர்வு மற்றும் மனதின் மூலம் குணங்களை தானம் செய்யுங்கள். ஸ்லோகன், யார் ஒரு தந்தையினால் ஈர்க்கப்பட்டிருப்பார்களோ அவர்கள் மீது எந்த ஒரு ஆத்மாவின் ஈர்ப்பும் ஏற்பட முடியாது. ஓம் சாந்தி. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே.
கிடைத்ததே